பார்த்துட்டு இருக்க எல்லாரும் இது ஒரு ரிவ்யூ வீடியோ அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ரிவ்யூ வீடியோ கிடையாது. ரிவ்யூ வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு சிஸ்டர் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி இவங்ககிட்ட நான் வாங்கி ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இதை நான் ஆல்ரெடி வந்து லக்ஷ்மி போட்டி குர்த்தி ரிவ்யூ வந்து ஒன்று பண்ணியிருப்பேன். ஸோ அதிலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் அந்த ரிவ்யூ பார்த்த பிறகு ஒரு சிஸ்டர் வந்து எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து தனியாக நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தனியாக கொடுத்துருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறமும் யாரும் ஏமாறாமல் இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பிக்சர்லாம் வந்து மூன் காட்னஸ் அப்படின்றவங்க வந்து ஒரு ஃபேமஸான இன்ஸ்டாகிராம் நிறைய வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப யூனிக் அண்ட் ட்ரெண்டிங்கான ட்ரெஸ்ஸஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்கக்கிட்டேருந்து ஒரு சிஸ்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அவங்க வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்ஸ்அப் போய்ட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க போல். ஒரு ட்ரெஸ் வந்து 250 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது நல்லா கிராண்டாக தான் இருக்குது. இல்லை வந்து 250க்கு தருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து 250ன்னு சொல்லிட்டு பேவும் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் மூலமாக பேவும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட ஷிப்பிங் சார்ஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நீங்கள் இன்னொரு 250 பே பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 2 ட்ரெஸ்ஸை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ட்ரெஸ்ஸை. அவங்களும் இன்னொரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு 2 ட்ரெஸ்ஸாக வாங்கிக்கலான்னு இன்னொரு 250 வந்து அவங்களுக்கு வந்து ஜிபே பண்ணியிருக்காங்க. அதாவது மொத்தமாக 500 வந்து அவங்களுக்கு ஜிபே பண்ணியிருக்காங்க. இதை பண்ண பிறகு இன்னும் ஒரு 399 வந்து பே பண்ணுங்கள் உங்களோட ஆர்டர் வந்து கன்ஃபர்மேஷனுக்காக. நீங்கள் பே பண்ண உடனே வந்து 2 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதே அவங்க நம்ப என்ன பண்ணியிருக்காங்க, 399 பே பண்ணியிருக்காங்க. பே பண்ணி அவங்களுக்கு ரீஃபண்ட் வரலன்னும் போது அவங்க கொஷின் பண்ணியிருக்காங்க, இல்லை நீங்கள் இன்னும் வந்து 999 வந்து பே பண்ணணும். பே பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து டவுட் வந்திருக்கு. அதுக்கு வந்து சிஸ்டர் எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் சென்ட் பண்ண வேண்டாம், என்னோடய அமௌண்ட் மட்டும் ரீஃபண்ட் பண்ணுறங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் இதுக்குமே அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு ரீஃபண்ட் வேணும்னா நீங்கள் 999 பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து இதுக்கப்புறம் அவங்க எந்த மெசேஜும் பண்ணலை அவங்கக்கிட்ட. மறுநாள் வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து இந்த சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி சிஸ்டர் இவங்கக்கிட்ட வாங்கி நான் ரொம்ப ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் டீட்டெயிலாக வந்து எல்லாமே கேட்டுட்டு இருந்தேன். கேட்கும் போது தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் பார்த்தா அதில் வந்து கிளியராக போட்டிருந்தாங்க, நோ வாட்ஸ்அப் ஆர்டர், நோ இன்ஸ்டாகிராம் ஆர்டர் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஒன்லி வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க்குமே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், சிஸ்டர் இது அவங்க இல்லை போல், நீங்கள் எதுக்கும் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் எடுக்கிறது இல்லையா, வெறும் வெப்சைட்டில் மட்டும்தான் ஆர்டர் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். உடனே அவங்களும் உள்ளே போய் இன்ஸ்டாகிராமை செக் பண்ணி அவங்களோட நம்பர் வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிருப்பாங்க போல். அதுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இது வந்து நாங்களே கிடையாது, இது வந்து ஒரு ஃபேக் நம்பர், ஆக்சுவலி எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே வந்து இது ஃபேக் நம்பர் சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சைபர் கிரைம் தான் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மில்லியன்ஸ் கணக்கில் வந்து ஃபாலோவர் வச்சுருக்க ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்டாகிராம் பேஜ். இவங்ககிட்ட ட்ரெஸ் வாங்காதவங்களே இருக்க முடியாது, அந்தளவுக்கு ஃபேமஸானவங்க. ஸோ இவங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி வாட்ஸ்அப் நம்பரில் வந்து வாங்குங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப கிராண்டான ட்ரெஸ் ஆக்சுவலி அவங்க சென்ட் பண்ணது அது வந்து 250க்கு தராங்கன்னும் போது நமக்கு வந்து டவுட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து இன்னொருத்தவங்க வீடியோ எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி எங்ககிட்ட வாங்குங்க ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆளுங்களால் தான், இந்த மாதிரி ஒரு சில ஆளுங்களால் தான் வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் கெட்ட பேர் வருது. இப்போ வந்து தெரியாதவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க தான் ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நினைப்பாங்க. எனக்கு வந்து இந்த ரிவ்யூலேயே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இவங்க இவ்வளோ ஏமாற்றிட்டாங்க அவ்வளோ ஏமாற்றிட்டாங்க. இப்போ எனக்கு தோணுது, ஸோ அவங்களாம் வந்து இந்த மாதிரி கூட ஏமாந்துருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் நம்ம எல்லாருமே வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு டைமாச்சும் வந்து பார்த்துருப்போம். நானுமே பார்த்துருக்கேன். ஒரு 8 இயர்ஸ் பிஃபோராக வந்து இந்த மாதிரி எஃபியில் வந்து பார்த்துருக்கும் போது ஒரு தனியாக ஒரு பேஜ் இருக்கும், இந்த மாதிரி பர்ச்சேசிங்லாம் சொல்லிட்டு காம்போவில் வந்து 2 ட்ரெஸ் வந்து 999க்கு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிராண்டான ட்ரெஸ் தான். அதை பண்ணியிருக்கேன் நான் இப்போ யோசிக்கிறேன், 999 தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு ட்ரெஸ் வந்துடுச்சு, ஒரு ட்ரெஸ் தான் வந்தது. அந்த ட்ரெஸ் வந்து ஒரு 250 தான் இருக்கும் அதோட ப்ரைஸு, அந்த மாதிரி இருந்தது. பட் வந்து 999 வந்து கொடுத்து நான் ஏமாந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு பார்க்கும்போதே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய இப்போ நீங்கள் யூடியூப் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே 50 ருபீஸ்
100 rupees 75 rupeesலாம் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் ஃபேக், அதெல்லாம் உண்மையே கிடையாது. 75 rupeesக்குலாம் உங்களுக்கு லெஹங்கா தரவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் யாரும் பே பண்ணாதீங்க. பே பண்ணி உங்களோட அமௌண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா நிறைய சேஃபான ஆப்லாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போய் வாங்கிக்கோங்க. இவங்ககிட்டே வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் போனீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும் இவங்க வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நம்பர் வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்லையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆர்டர் வந்து வெப்சைட்டில் தான் எடுப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. நிறைய ரிவ்யூஸ் பார்த்து வாங்குங்க. ரிவ்யூஸ் வந்து நிறைய பேர் போடுவாங்க. ஸோ நானுமே நிறைய ரிவ்யூஸ் போட்டிருக்கேன். ஸோ எங்கே வாங்குகிறோம், எப்படி வாங்குகிறோம், கம்மியாக கிடைக்குதுன்னா ரிவ்யூஸ் பாருங்கள். உண்மையிலே இவ்வளோ கிராண்டான ட்ரெஸ் வந்து 250க்கு வேறு யாருனா வாங்கியிருக்காங்களா, அவங்களுக்கு வந்து கைக்கு வந்து சேர்ந்துருக்கா அந்த பொருள், அந்த மாதிரி வந்து ரிவ்யூஸ் பார்த்து வாங்குங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ட்ரெஸ் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குது, அது 250க்கு தராங்க அப்படின்னும் போது உங்களுக்கு டவுட் வரணும். நமக்கு 250 கிடைக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். உங்களுக்கு அந்த ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து பேமெண்ட்லாம் நீங்கள் சென்ட் பண்ணும்போது பார்த்து சென்ட் பண்ணுங்கள். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சேஃபாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை கொடுத்துருங்க. இதை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.